ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அரிசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ பொரியல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பழைய கஞ்சிக்கு செம்மையான வாழைப்பூ பொரியல் டேஸ்டியாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன். அது உள்ளே வந்துட்டு வாழைப்பூ இருக்கும் பாருங்கள், அது மேலே அந்த இலை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த வாழைப்பூ வந்து அடுக்கடுக்காக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். ஒரு தட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதை அப்படி பண்ணி விட்டு ஒரு நரம்பு மாதிரி இருக்கிறத அதையும் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்த முருங்கைக்கீரை பாருங்கள், பிஞ்சாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பூ கொஞ்சம். இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சு சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வதக்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூ எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டுவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை எடுத்து போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே தேங்காய் பூங்கிற உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியாது. லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அளவு தெரியும். இப்போ தேங்காய் பூ எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்க வேண்டியது. சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு.